குழந்தையே, அன்பு குழந்தையே, நான் ஆதிபராசக்தி கதைக்கின்றேன். கேள், கேட்காமற் சென்று விடையாதே. முழுமையாகக் கேள். கேட்டு நான் சொல்வதைச் செய். உனது பிரச்சனைகள், உனது மனதில் இருக்கும் பிரச்சனைகள், உனக்கு சுற்றி வரை நடக்கும் பிரச்சனைகள் மற்றும் நீ என்ன முயற்சி செய்து முயற்சி கிடைக்கவில்லையா, உனக்கு தொழில் கிடைக்கவில்லையா, உனது பணம் பெறவில்லையா, ஏதாவது தடைப்படுகின்றதா, திருமணமோ குழந்தை பாக்கியமோ தடைப்படுகின்றதா, எது என்றாலும் உனது பிரச்சனையை தீர்த்து வைக்க நான் உன் கூட இருக்க வேண்டும் என்றால் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டு நான் சொல்வதை செய். என்ன நடக்கின்றது என்று அறியாமல் வாழ்க்கையின் வெளித்தோட்டத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் வைத்து கொண்டு இருக்கிறாயே. உன் கனவுகளும் கற்பனைகளையும் தவறல்ல, அவைகள் உன் வாழ்க்கையின் நியத்தில் இடம்பெற வேண்டும். அதற்குத்தான் நான் விதியிடமும் மாயையிடம் போராடிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை கற்பனையில் இருந்து மீட்டு சுய வாழ்க்கையில் நீ கற்பனையில் நினைத்ததை நிறைவேற்ற வேண்டாமா? வெறும் கற்பனையில் மட்டும் மாடி வீடு கட்டுவது, கற்பனையில் மட்டும் வேலைக்கு செல்வது, வீட்டிலேயே உறங்கிக் கொண்டு எல்லாவற்றில் கற்பனையில் குடித்தனம் நடத்தி கொண்டு இருப்பது வாழ்க்கை இல்லை மகனே. உன் கனவுகள் நடந்தால் உன்னை விட நான் சந்தோஷமாக இருப்பேன். உன் கனவுகளும் கற்பனையின் ஆசைகளையும் மிதக்கும் போது என் மனம் பதைக்கின்றது. உனது கனவை நிறைவேற்ற நான் வருவதென்றால் உனது வீடு தூய்மையாக இருக்க வேண்டும். தூசி துணிக்க எதுவும் இல்லாமல் துப்புரவாக வைத்திரு. அதே நேரம் உனது மனத்தில் இருக்கும் என்னை கும்பிடுகிறாய், என்னை அழைக்கின்றாய். அதே நேரம் நெரிச்சல் பொறாமையை நீ மனதில் வைத்திருக்கின்றாய். உனது கற்பனையில் நீ மற்றவர்களையும் விட நான் மேலே பெற வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய் இல்லையே. மற்றவர்களுடைய போட்டி கொடுக்கின்றாய். நான் மேலே பெற வேண்டும், நான் படிக்க வேண்டும், நான் நெல்லைக்கு பெற வேண்டும், வந்து மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். என்னை போல கஷ்டப்படும் பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என என்னை. ஆதிபராசக்தியே, நான் ஒரு ஆண், ஆனால் நான் வடிவில்லை. எல்லாவற்றில் என்னால் உழைக்கவில்லை. நான் ஆண் மகனாக இருந்தும் என்னால் மேலிடத்தில் செல்லவில்லை, வேலைக்கு செல்ல முடியவில்லை, தடுதலாக இருக்கின்றது என்னை. உனது மனதை தூய்மைப்படுத்து, உனது வீட்டை தூய்மைப்படுத்து. ஆணாக இருந்தான பெண்ணாக இருந்தான மகனே, மகளே, குழந்தாய், நான் சொல்வதை வடிவாக்கு. உனது வீடு எல்லாம் துப்புரவாக சுத்தபத்தமாக வைத்துக்கொள். உனது மனதையும் தூய்மையாக வைத்துக்கொள். உனது வீட்டில் தூய்மையாக வைத்துக்கொள்ளணும். நறுமணம் வீட்டில் வீச வேண்டும். நான் அந்த வாசம் வர வைக்கக்கூடிய இருக்க வேண்டும். நான் விரும்பும் வாசம் உன் வீட்டில் இருந்து வர வேண்டும். பூக்கொண்டு என்னை அர்ச்சித்து தூப தீபங்கள் காட்டி என்னை அலை. உனது வீட்டில் தூசி துணிக்கைகள், அட்டைகள் மற்றும் குப்பை கூலங்களை வைத்துக்கொண்டு என்னை கூப்பிட்டால் நான் எப்படி வருவேன்? உனது மனதில் ஓர வஞ்சனைகள். பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறான், எனது நண்பன் நல்லா இருக்கிறான், அவன் படிச்சுட்டான், நான் படிக்கணும், அவனை விட நான் நல்ல தொழிலுக்கு போகணும், என் அண்ணாவை விட நான் நல்ல நிலைக்கு வரணும். அப்படி நிற்காவடி விடுதே. உனது சகோதரியை விட நான் நல்ல நிலைக்கு வர வேண்டும். என்னை விட அவள் நல்ல நிலைக்கு வந்துடக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரி என்றெல்லாம் நிற்காதே. நான் நல்ல நிலைக்கு வர வேண்டும், வந்து மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என நினைத்து கொண்டு என் பிள்ளை நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்பட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ நினைத்த விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் உன் மனம் வருந்தும். அதை பார்க்கும் சக்தி எனக்கு இல்லை. நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்களை உன் கண் முன் காண்பித்து நான் நடக்க வைக்கின்றேன். அதை உணர்ந்தவே உன் கற்பனைகளை வேண்டாம் என்கின்றேன். என் வார்த்தைகளின் அசைவுகளை வைத்தே நான் கூறுவதை உணரும் நீ மாயை என்று வலையில் சிக்கிக்க அனுமதிக்க மாட்டேன். எப்போதும் கூறுவேன், உன்னிடம் உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ என்பதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் உனக்கு நல்லது மட்டுமே நடத்தி வைப்பேன். ஆதிபராசக்தியே போற்றி என்று தினமும் கும்பிட்டு கொண்டு இந்த வீடியோவின் கீழே கொமாண்டில் ஆதிபராசக்தி போற்றி என்று 3 தரம் எழுதிவிட்டு அருள் வாக்கு எனக்கு கிடைக்கும், ஆதிபராசக்தியே எனக்கு நல்லது செய்ய வேண்டும் என
இந்த வீடியோவை 21 பேருக்கு பகிரு. அவர்களையும் பகிரச் சொல்லி முழுமையாக கேட்கச் சொல்லி எழுது. அவர்களும் எனது அருள் கிடைக்க விட்டும். எல்லாரும் நல்லா இருக்கணும்.